பொண்ணுங்க மேலேயோ பசங்க மேலேயோ இருக்கிற லவ்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிடும். அதுக்கு காரணம் என்னன்னா, ஏன்னா அவங்க இது வரைக்கும் அவங்க பாசிட்டிவாக மட்டும் தான் பார்த்துருப்பாங்க. திடீர்னு நெகட்டிவாக பார்க்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற எல்லாமே பாசிட்டிவாக தெரிஞ்சிச்சு, இப்போ நெகட்டிவாக தெரியுது அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஒரு ஹியூமனும் எடுத்துக்கிட்டோம்னா, பட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் ஒரு ஹியூமன். எல்லாராலையும் அப்படி தான், எல்லாரும் அப்படி தான். பட் ஆனால் சில பேர் அப்படி நினைக்க மாட்டாங்களே, நினைக்க போகிறதும் இல்லையே. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு லவ்வை தாண்டி ஒரு ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு 6 மந்த் ஜாலியாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் வரும் பார்த்தியா, அதுதான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டைம். ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டீங்கன்னா தட்ஸ் லவ், பியூட்டிஃபுல்லாக ஒரு லவ் இருக்கும். ஆனால் நிறைய பேர் தாண்ட மாட்டுறாங்க. இதுக்கு தான் லவ் பண்ணாதீங்கடா. ஸோ தயவுசெய்து லவ்லாம் பண்ணுங்க, பண்ண வேணான்னு சொல்லலை. ஆனால் பட் ஸ்ட்ராங்காக உண்மையாக அந்த லவ்ஸ் நிற்குவேன், நான் ஸ்ட்ராங்காக நான் தாண்டா அந்த லவ்வில் இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா லவ் பண்ணுங்க. ஆனால் லவ் பண்ணாதீங்க. அப்படியே வீட்டை பார்த்துட்டு ரூம் பார்த்துட்டு வந்தாங்கன்னு வச்சிங்களேன், லைக் பாய்ஸுக்கு சொல்கிறேன் கேர்ள்ஸுக்கு சொல்கிறேன், யாருனா வந்தாங்கன்னா அப்படியே கல் தூக்கி தலைமையில ஒன்று பலாரம் வச்சு அனுப்பி கிளம்பி போயிடு, எங்கிட்டலாம் வந்துடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருணும். ஏன்னா நமக்கு அது செட் ஆகாது. நம்மன்னு வந்தோமா, ஜாலியாக இருந்தோமா, செல்ஃப் லவ் பண்ணோமா, சாப்பிட்டோமா, திங்கினோமா, தூங்கினோமா, வேலைக்கு போனோமா, வந்தோமான்னு இருந்தோம்னா நமக்கு தேடி நிறையா வரும். ஸோ அதனால் உள்ளுக்கு இதை குமர்களை சில வெளியே கட்டிகிட்டு இருக்கேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். டாடா பை பை, see you. நாளைக்கு வந்து பார்க்குறேன். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான்.